வேர்க்கூறுன்னா என்னென்னா வேர்வை கூறு. வேர்வை அதிகமாக வர்ற அந்த வேர்வை துவாரம் ஒரு தடவை வேர்த்து நம்ம அதை தொடச்சி எடுக்கலைன்னா அது வெளியில் வர்ற அதுலேருந்து வர்ற சால்ட்டெல்லாம் என்ன செய்யும், அந்த காலத்து சினிமா கட்டு அந்த சால்ட்டு நம்ம உடம்புல அழுவலைன்னா அந்த வேர்வை துவாரத்தை அடைக்க ஆரம்பிச்சு அதன் மூலமாக அது வேர்வை கூறாக மாறி அதுக்கப்புறம் வேர்வை அடுத்த தடவை வேர்க்கும். வெளியில் வர முடியாமல் இந்த உப்பு அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஊரில் எடுத்து சொரிஞ்சு புண்ணாக்கி இது எல்லாமே வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இது வந்து உடலை சுத்தம் இல்லாமல் வச்சுக்கிறதுனுடைய இப்போ ஒரு பெரும் பாதிப்பு. வேர்க்கூறு இருக்குனாலே என்ன அர்த்தம், ஒருத்தர் குளிக்கலன்னு அர்த்தம். அல்லது வேர்வையை தொடச்சி எடுக்காமல் இப்போ வீட்டுக்கு நல்லா வேர்த்துட்டு வீட்டுக்குள்ளே போனால் நல்லா தண்ணி அடித்து கழுவி ஒரு சின்ன துண்டை வச்சு தொடச்சிட்டோம்னா நல்லது. இதே வேர்வை இப்போ வேர்வை கூறுன்னு இல்லை, பொதுவாக நெத்தியில் யாருக்காவது அதிகமான கட்டிகள் இருக்கிற மாதிரி புண்ணு மாதிரி இருக்கிறாங்க, இல்லைன்னா அது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் பரு கன்னத்தில் தான் வரும், இவங்களுக்கு பரு அந்த மாதிரி தலையில் இருக்குனாலே நான்லாம் பார்த்த உடனே சொல்கிறது அந்த அம்மா தலைக்கு அந்த பையனுக்கு குளிக்க விடுறதில்ல. ஆண் குழந்தைங்களை கூட அம்மா குளிக்க விடாமல் கூப்பிட்டு வர்றதை பார்க்குறோம். தலைக்கு ஊற்றாமலே வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோடை நேரத்தில் நெத்தி வந்து பொறி பொறியாக வர்றதுக்கான அது என்ன சொல்கிறது, பரு வர்றது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா முடி நீங்கள் குளிக்காமல் இருந்தால் கூட கொஞ்சம் முடி இருக்கிற பகுதிக்கு தண்ணியை ஊற்றி முகத்தோடு சேர்த்து நெத்தியை கழுவாமல் விட்டோம்னா வேர்வை அதிகமாக வந்து தலையில் அதிகமாக வேர்வை அதிகமாக வந்து இங்கேருந்து இறங்குறது, இங்கே இறங்கி இந்த இடங்களில் அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்தி தான் அந்த இதெல்லாம் வரும். ஸோ அதனால் சுத்த குறைவுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காலம்.